நான் கார்த்திகேயன், மதுரை அபர்ணா மசாலான்ற ஒரு மாவு மில்லும் சின்ன மசாலா கம்பெனி நடத்திட்டு வரேன். இது வந்து மதுரை செல்லூர் கோபுரம் சினிமா எதிர்த்தாப்புல இருக்கு. இது ஒரு 12 வருஷமா நம்ம ரன் பண்ணிட்டு வரோம். மசாலா வகையில் வந்து ஒரு 7 நாடுகளுக்கு விற்பனை செய்கிறோம். நம்ம தமிழர் எங்கே இருக்காலும் அனைத்து நாடுகளும் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. அம்மா தமிழர் தான், சிங்கப்பூரில் இருக்காங்களாம். அவங்க அம்மா இறந்து 2 வருஷம் ஆச்சான். எப்பயுமே அவங்க அம்மா இருக்கும்போது இங்கேருந்து தான் மசாலா அவங்க சிங்கப்பூர்லேருந்து அரைச்சி தான் கொடுத்து விடுவாங்களாம். எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் மசாலாவே நான் வாங்குறது இல்லை, எனக்கு செஞ்சு கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை, அண்ணன் தம்பி யாருமே இல்லை. நாங்கள் அனுக்குள்ளே தான் வாங்கிக்கிறோம், சிங்கப்பூர்லேயே தான் வாங்கிக்கிறோம். இப்படி யூடியூப்பு இந்த ஃபேஸ்புக்கில் பார்த்து வரும்போது உங்கள் மசாலா ஆடு வந்துச்சு. இங்கே தமிழ்நாட்டுக்கு வரும்போது அவங்க நேரில் கடைக்கு வந்திருந்தாங்க. சந்தேகப்பட்டு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் தான் வாங்கிட்டு போனாங்க. வாங்கி அங்கே போய் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு என்கிட்ட ஒரு 1/2 மணி நேரமாக பேசுனாங்க. அழுதுட்டாங்க. நைட்டு ஒரு 9:30 பேசி 10 மணி வரை பேசுனாங்க. அழுதுட்டாங்க. என்னன்னா எங்கள் அம்மா அனுப்பி விட்ட மாதிரியே இருக்குப்பா, தயவுசெய்து இந்த தொழிலை விட்டுறாங்க, நேர்மையாக செய்யுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கண்களையும் அழுதுட்டாங்க. நான் இருக்கேன், உங்களுக்கு அண்ணனா தம்பியா நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்கள தேத்தி இன்னும் தொடர்ந்து நம்ம சரக்கு அவங்களுக்கு அனுப்பிட்டு தான் இருக்கோம். மசாலாக்கள் என்னென்ன மசாலாக்கள் இருக்கு? நம்ம இப்போ எல்லாரும் மாதிரி தனி மிளகா மல்லி இந்த மாதிரி ஆரம்பிச்சு கறி கறி மசாலா, கரம் மசாலா, மட்டன் சுக்கா, இதில் நம்மகிட்ட இப்போ புது வரவா, தீபாவளிக்கு புது வரவா, உசிலம்பட்டி வறுத்தக்கறி, கருமாத்தூர் நாட்டுக்கோழி குழம்பு, காரைக்குடி நண்டு இறால் மசால், மதுரை மட்டன் சுக்கா, மதுரை பெப்பர் சிக்கன், ராம்நாடு ஸ்பெஷல் மீன் குழம்பு, இப்படி புது வகையான மசாலா அறிமுகப்படுத்தியிருக்கோம். ஒரு 108 வகையான மசாலா வகைகள் நம்ம தயார் செஞ்சு விற்பனை பண்ணிட்டு வரோம். இதில் இப்போ சொன்ன இது புது வரவை நல்ல இந்த பழைய மசாலாவுக்கும் நல்லா தான் விற்பனை ஆகுது. இது இந்த புது வரவு நல்லா போயிட்டு இருக்கு. ஸ்கின்னுக்குன்னு சில பல பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் நம்ம பொடி செஞ்சு 18-19 வகையான மூலிகை கலந்து ஆண்கள் குளியல் பொடி அப்படின்னு தயார் செஞ்சு விற்பனை பண்ணிட்டு வரோம். பெண்களுக்கு ஒரு 5 வகையான மஞ்சள் வச்சுருக்கோம். கிழங்கு மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள், விரலி மஞ்சள், வாசனை குளியல் பொடி, நலங்கு மாவுன்னு சொல்லி ஒரு 5 வகையான மஞ்சள் ரெடி பண்ணிட்டு வரோம். அது எல்லாமே போட்டு பார்த்துட்டா அந்த பரு வர்றது குறையும், அந்த சின்ன சின்ன கரு வளையம்லாம் மறையுது. அவங்களே வாங்கி விளம்பரம்லாம் நம்ம பண்ணுறதில்ல. அவங்க இப்போ நீங்கள் வாங்குறீங்கன்னா நீங்கள் போய் உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட நான் போட்டேன் இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறையா வந்து வாங்குறாங்க. அபர்ணா மசாலாவோட 12 வருட பயணம் எப்படி இருந்தது? 12 வருஷம்ன்றது ரொம்ப பிரமிப்பா இருக்கு. நம்ம பண்ணது ஃபைனான்ஸ் பண்ணேன், அது நேர்மையாக தான் பண்ணேன். இருந்தாலும் ஃபைனான்ஸ் பண்ணுறேன்னு சொல்கிறத எனக்கு ஒரு சின்ன ஒரு சங்கடம் நெருடல் இருந்துச்சு. நம்ம செய்கிற தொழில் நேர்மையாக செய்யணும், மக்களுக்கு அது நான் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் செய்ய ஆரம்பித்தேன். இங்கே நம்ம மசாலா வகையில் எந்த இதுலேயுமே கலப்படமோ கலர் சேர்க்கறது, அஜனமோட்டம் இப்படி ருசி கூட்டுறதுக்கு எந்த இதுவும் சேர்க்கறது இல்லை. இப்போ நம்ம மசாலா செஞ்சீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு மட்டனோ சிக்கன் கிரேவியோ செஞ்சீங்கன்னா பக்கத்து வீடு கண்டிப்பா மணக்கும். நான் வரவங்ககிட்டையும் கேட்பேன், ஏதாவது குறைகள் இருந்தா சொல்லுங்க, போன் பண்ணுங்க, இல்லாட்டி அடுத்த முறை வரும்போது என்கிட்ட எதுவும் மசாலாவில் இது குறையன்னு சொல்லுங்க, நான் அது உண்மையா இருக்கும் பட்சத்துல நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு. நல்லா இருந்துச்சுன்னா தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்க அப்படின்ட்டு நம்ம சொல்றேன். அது கேட்கறதே நம்ம நீ செய்யறது நல்லா தான்ப்பா இருக்குன்னு சொல்லி வாழ்த்துறாங்க. இதுக்கு மேல வேற என்ன வேணும்?